செங்கோட்டையன் வந்து பாஜக ஒரு கட்சி இல்லை, நயனா நாயந்தர் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சூப்பர் கேள்விப்பா, எப்படிப்பா பெற்று விட்டுருக்காங்க. சரி, அதனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த இவர் நயனா நாயந்தர் ஒரு ஆளா, பிஜேபி கட்சி ஒரு கட்சியா அப்படின்னு சொல்கிறாரு. தயவுசெய்து நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நயனா நாகேந்திரன் அவர்கள் திரு செங்கோட்டையனை விட வயது குறைந்தவராக இருக்கலாம். ஆனால் அவரும் அமைச்சராக இருந்து மாநில பொறுப்புகள் அத்தனை இருந்து எம்எல்ஏ எல்லாமே இருந்து பிறகு பிஜேபிக்கு சென்று பிஜேபியில் உன்னதமான பதவி நம்பர் 1 போஸ்ட் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுடைய தலைவராக ஆகி இன்றைக்கு எல்லோரிடம் நல்ல பேர் எடுத்து அழகமாக சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன காரணத்திற்காக திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் ஒரு ஆளா என்கிறார், பிஜேபி ஒரு கட்சியா என்கிறார்? நான் அவரை பார்த்து கேட்பது, இந்த திருமதி நிர்மலா சீதாராமன், அமித்ஷா போன்றவர்கள் அத்தனை பேரையும் பார்க்கும் பொழுது பிஜேபி எப்படி தெரிஞ்சது அவருக்கு? அன்றைக்கி என்ன காரணத்திற்காக போனார்? இப்போ பிஜேபி மட்டம் தட்ட வேண்டிய அவசியம் என்ன? 3 முறை காங்கிரஸை வீழ்த்தி பிரதமர் அமைச்சராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக உலக நாடுகளே எதிர்பார்க்கிற அளவிற்கு அத்தனை பிரச்சனைகளை தீர்த்து இந்தியா ஒரு நடுநிலையான நாடு, நல்ல பிரதமர், மக்கள் அருமையானவர்கள் பேர் எடுத்திருக்கிற பிஜேபியினால் நமக்கு பெருமை ஏற்பட்டிருக்க அந்த கட்சியை அவர் மட்டம் தட்டி பேசியிருப்பது தவறானது. அவர் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படி தாண்டோடித்தனமாக பேசக்கூடாது. எந்த விதத்திலும் வயதை தவிர எந்த வகையிலும் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களோட குறைந்தவரே அல்ல. அவர் முன்னால் பிறந்திருப்பார், பின்னால் பிறந்திருக்கார். அதை வைத்து அவர் ஒரு ஆளாக ஒரு கட்சியாக சொல்லுவது அது மக்களுடைய தீர்ப்புக்கு தான் விடணும். தொடர்ந்து வந்து எம்ஜிஆர் படத்தையும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதை பத்தி யார் பயன்படுத்துறாங்க? விஜய் அவர் மட்டும் இல்லை, ஜெயலலிதா அம்மா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா, புரட்சி தலைவர் எல்லாம் என்னுடைய வழிகாட்டி. மற்றவங்க மறந்துட்டாங்கன்றாங்க. அது யாருன்னே தெரியல, மற்றவங்க யாரும் தெரியல. நாங்கள்லாம் எல்லாமே பாருங்க, எங்கள் ஆஃபீஸுக்குள்ளே அம்மா அவர்களெலாம் இல்லாமல் எந்த படமும் கிடையாது. இங்கே விட்டு வெளியே போனவர்கள் யாராக இருந்தாலும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாவை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் அதை வச்சுக்கிட்டு இப்போ அவருடைய அரசியல் பயணத்திற்கு அதை பயன்படுத்துகிறார். அரசியல் ஆண்மை இருந்தால் அவர் சொல்கிறார், தனியாக கட்சி ஆரம்பித்து நடத்த முடியுமாறு. தனி கட்சி ஆரம்பித்து இவர் நடத்துகிறார் சொல்கிறது உண்மைனா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா இவங்களெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அவருடைய தொண்டர்கள் இருக்கிற முறையில் நான் கேட்டுக்கிறோம். எங்கள் இந்த தொண்டர்களை அனுதாபத்தில் அவர் கட்சிக்கு இழுக்கலாம் என்பது பகல் கனவு. செங்கோட்டையன் போல சில நபர்கள் சென்றிருக்கலாம், அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. எம்ஜிஆர் பொது சொத்தாக இருந்தாலும், புரட்சி தலைவர் அம்மா பொது சொத்தாக இருந்தாலும் எங்களுக்கு உரியவர், தமிழ்நாட்டு மக்களுக்கு உரியவர், பிஸ்னஸ் ஆரம்பிக்க வந்திருக்கிற திரு விஜய்க்கு அவருக்கு பொருத்தமாக தான் அவர்களை பயன்படுத்தாமல் தான் அவருக்கு நல்லது. இப்போ வரை தற்போது வரை 30% வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா எங்களுக்கும் திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி. 30% வாக்கு அதான் நான் இப்போதான் வரேன். சொல்லுங்க. டிஎம்கே டிவிகேவுக்கு தான் போட்டி, எங்களுக்கு 30% வாக்கு இருக்கு, நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம்னு சொல்றாங்க விஜய். அதாங்க இப்போ அண்ணா திமுக இருக்கிற வாக்கு சதவீதம், திமுகவுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் எந்த வகையில் குறைஞ்சதில்லை. 32 வருடம் இந்த நாட்டு ஆண்டவர்கள் அண்ணா திமுக. அதே போல் ஆண்டு கொண்டிருப்பது திமுக. என்ன சக்தி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவர் கையை மூடி வச்சிருக்கார், திறந்துட்டார், கையில் ஒன்றுமே இல்லை. தேர்தல் நின்று மக்களுடைய அன்பை பெற்று அவருக்கு என்ன ஓட்டு வந்ததுக்கு சொன்னாக்கா நம்ம நம்பலாம். 30 பேர் கூட இருக்கிற கைத்தடிகள் 50 இதுக்கெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? வீட்டுக்கு ஒரு ஓட்டு எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி விழுங்கும். சின்ன பிள்ளைங்க, பள்ளிக்கூடம் பிள்ளைங்கள்லாம் ஒரு ஓட்டு வச்சுருக்கு. யாரை கேட்டாலும் அஜித்தை சொல்லுவாங்க, விஜய் சொல்லுவாங்க, நம்ம சிரிப்பு நடிக்கிற சூரிய சொல்லுவாங்க. அவங்க ஓட்டெல்லாம் போட முடியாது. 18 வயசுக்கு மேலே போடுவாங்க தான் போட முடியும். ஆனால் அவர் குறிப்பு சொல்லும்போது 18 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் எனக்கு வீட்டில் இருக்காங்க சொல்ல சொல்லுங்க. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ்,
நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.